ശ്ലോകം 41. മൂർഗായത്ര സുഗർവിഷ്ടാ ദാനമാന പരിഗ്രഹൈ തസ്മിൻ ദേശേന വസ്തവ്യം പണ്ഡിതേന കഥഞ്ചന. മൂർഗാ യത്ര സുഗർവിഷ്ടാ ദാനമാന പരിഗ്രഹൈ തസ്മിൻ ദേശേ ന വസ്തവ്യം പണ്ഡിതേന കഥഞ്ചന. എങ്കിയാക്കുമോ ദാനം, ബഹുമാനം, അതേമാതിരി അതെല്ലാം സ്വീകരിക്കൽ. ഇതിലെ മുട്ടാളുകൾ തലക്കനത്തോട് കൂടിയിട്ട് നടമാടുക. அந்த ദേശത്തിലെ പണ്ഡിതர்கள் ഒരുപോതും വസിക്കக்கூடாது. ശ്ലോകം 42. അസദാമുപകാരായ ദുർജനാനാം വിഭൂതയാ പിജുമന്ദഫലാഢ്യോപി കാഗൈരേവോപഭുജ്യതേ. അസദാമുപകാരായ ദുർജനാനാം വിഭൂതയഃ പിജുമന്തഃ ഫലാഢ്യോഃ അപി കാഗൈഃ ഏവ ഉപഭുജ്യതേ. ദുർജനങ്ങളോട് സമ്പത്ത് ദുർജനങ്ങൾക്ക് താൻ ഉപകാരപ്പെടും. നിറയെ காக்கிற வேப்ப மரத்துல போய் உட்காந்து அங்க இருக்கிற அந்த பழங்களை வேப்பங்காய திங்கிற காக்ககள் வேற ஒரு பிராணிக்கும் அந்த வேப்பங்காய் அப்படிங்கிறது பிரயோஜனப்படாது. ശ്ലോകം 43. ഭുക്ത്വാന്നം വേദവിദ് വിപ്രോ വേദാഭ്യാസം കരോതി വൈ ക്രീഡന്തി പൂർവജാസ്തസ്യ സ്വർഗേ പ്രമുദിതാ കില. ഭുക്ത്വാ അന്നം വേദവിദ് വിപ്രഃ വേദ അഭ്യാസം കരോതി വൈ ക്രീഡന്തി പൂർവജാഃ തസ്യ സ്വർഗേ പ്രമുദിതാഃ കില. വേദജ്ഞர்களாயிருக்கிற பிராமணா அவ அடுத்தவாகிட்டேந்து அன்னத்தை ஸ்வீகரிச்சு சாப்பிடுறா. அதுக்கப்புறமா அவ வேத அத்தியனம் பண்ணுறா. அப்போது ஆராக்குமோ வேதஜர்களாயிருக்கிற பிராமணாளுக்கு சாப்பாடு போட்டா அவளோடு பூர்வீகர்கள் சொர்க்கத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷிச்சு நடமாடுறா. ஸ்லோகம் 44. ரொம்ப ரொம்ப சிரேஷ்டனான பிராமணன், அப்படி இருக்கிற பிராமணனுக்கு சாப்பாடு போட்டவாளோடு பிதர்கள் எல்லாம் ரொம்ப குஷியாயிட்டு சொர்க்கத்துல நடமாடும். அந்த அளவுக்கு தகுதியாக்கும் உத்தம பிராமணனுக்கு, ரொம்ப ஞானம் இருக்கிற பிராமணனுக்கு. அப்படின்னு இங்க தேவதத்தன் கோபில முனிட்ட சொல்லிட்டு இருக்கார். முட்டாளான பிராமணனோடு டிஃபெக்டுகளையும் சொன்னார். എന്നിട്ട് കേക്കറാർ 44வது ശ്ലോകത്തില് ഗോപിലാദ കിമുക്തം വൈ ത്വയാ വേദ വിദുത്തമ സംസാരേ മൂർഖപുത്രത്വം മരണാദധിഗർഹിതം. ഗോപിലാദഃ കിം ഉക്തം വൈ ത്വയാ വേദവിദ് ഉത്തമ സംസാരേ മൂർഖപുത്രത്വം മരണാത് அதிகர்ஹிதம். ஹே கோபிலமுனே, நீங்கள் வேத உத்தமனாக்குமே, வேதஜர்களில ரொம்ப ரொம்ப பண்டிதனாக்குமே. நீங்கள் என்னவாக்கும் சொன்ன, எனக்கு முட்டாளான புத்திரன் உண்டாகும் அப்படின்னு அல்லவா நீங்கள் எனக்கு சாபம் கொடுத்தாள். இந்த சம்சார கடலில முட்டாளான புத்திரன் உண்டாகிறது அப்படின்னாக்கா மரணத்தை விட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக்குமே அப்படின்னு தேவதத்தன் சொல்றார் முனிகிட்ட. நீங்கள் இப்படி எனக்கு ஒரு சாபத்தை தந்துட்டேளே. ஸ்லோகம் 45. கிருபாம் குரு மகாபாக சாபஸ்யானுகிரகம் பிரதி தீனோதாரண சக்தோசி பதாமி
तव पादयोः कृपां कुरु महाभाग शापस्य अनुग्रहं प्रति दीन उद्धारणशक्तः दीन उद्धारणशक्तोः असि पदामि तव पादयोः महाभागा கோபிலமுனே நீங்கள் எனக்கு இந்த சாபத்திலேந்து முக்தனாகிறதுக்கு என்கிட்ட கருணை காட்டணும். இந்த சாபம் நீங்கள் கொடுத்துட்டீர்கள், ஆனா அந்த சாபத்திலேந்து விமுக்தி கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்கிட்ட கருணை காட்டணும். நீங்கள் சங்கடப்படுறவாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான எபிலிட்டி இருக்கிறவராக்கும் நான் உங்களோட காலில தான் சாஷ்டாங்கமா விழுறேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு கோபிலன் அப்படிங்கிற முனி என்ன பண்ணினார் அப்படிங்கறதையெல்லாம் லோமச முனி இங்க அந்த நைமிஷாரண்யத்துல வர்ணிக்கிறார். அதனால லோமச உவாஜா அடுத்த ஸ்லோகம் 46 இத்யுக்த்வா தேவதத்தஸ்து பதிதஸ்தஸ்ய பாதயோ ஸ்துவன் தீனஹ்ருதத்யர்த்தம் கிருபண சாஸ்ருலோச்சனா இதி உக்த்வா தேவதத்தः து பதிதः தஸ்ய பாதயோः ஸ்துவன் தீன ஹ்ருத் அத்யர்த்தம் கிருபணஹ ச அஸ்ருலோச்சனஹ இப்படி சொல்லிட்டு அந்த தேவதத்தன் கோபிலனோடு அந்த சாபம் கொடுத்த கோபில முனியோட பாதத்துல சாஷ்டாங்கமா விழறார், நமஸ்காரம் பண்றார். ரொம்ப சங்கடம் ஜாஸ்தி ஆயிட்டு கண்ணீரோடு கூடிட்டு அந்த முனிட்ட பிரார்த்திக்கிறார். ஸ்லோகம் 47 கோபிலஸ்து ததா தத்ர திருஷ்ட்வா தம் தீனசேதசம் க்ஷணகோபா மகாந்தோ வை பாபிஷ்டா கல்பகோபனாः கோபிலः து ததா தத்ர திருஷ்ட்வா தம் தீனசேதசம் க்ஷணகோபா மகாந்தோ வை பாபிஷ்டாः கல்பகோபனாः சங்கடத்தோடு கூடிட்டு அந்த கோபில மகர்ஷிய ஸ்துதிக்கிற கோபில மகர்ஷிட்ட கருணைக்கு வேண்டி பிரார்த்திக்கிற தேவதத்தனை கோபிலன் பார்க்கிறார். மகாத்மாக்களோட கோபம் ஒரு நொடி இடதான் இருக்கும், அதுக்கப்புறமா அவ சாந்தமாயிடுவா. துர்ஜனங்களோட கோபம் அப்படிங்கிறது ரொம்ப காலம் நீண்டு நிற்கும். இங்க கோபிலன் ரொம்ப ரொம்ப மகாத்மாவாக்கும், அதனால கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு கோபம் வந்துட்டு சபிச்சதாக்குமே, அதையாக்கும் இங்க சொன்னது. ஸ்லோகம் 48 ஜலம் ஸ்வபாவதீதம் பாவகாதபயோகத உஷ்ணம் பவதி தட்சீக்ரம் தத்வினா சிசிரம் பவேத் ஜலம் ஸ்வபாவதீதம் பாவகாதபயோகத உஷ்ணம் பவதி தட்சீக்ரம் தத்வினா சிசிரம் பவேத். ஜலம் அதனோட தன்மை அப்படிங்கிறது குளிராக்கும். அக்னியமாயிட்டு அந்த தண்ணி மிங்கிளாகிறத தண்ணி சூடாகிறது. அந்த சூடு ஆறி போயிடுத்துன்னா மறுபடியும் அந்த தண்ணி ஜில்லுன்னு ஆயிடும். ஸ்லோகம் 49 தயாவான் கோபிலஸ்த்வாஹ தேவதத்தம் சுதுக்கிதம் மூர்கோ பூத்வா சுதஸ்தே வை வித்வான் அபிபவிஷ்யதி. தயாவான் கோபிலஹ து ஆஹ தேவதத்தம் சுதுக்கிதம் மூர்கஹ பூத்வா சுதஹ தே வை வித்வான் அபி பவிஷ்யதி. கோபிலனோட ஹிருதயம் தயையோடு கூடிட்டு கருணாமயமா எடுத்து கருணை உண்டாச்சு அவருக்கு. இப்படி சபிச்சுட்டோமே பாவம், இந்த முனி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றாரே. அதனால துக்கத்தோடு கூடிட்டு தேவதத்தன் கிட்ட அந்த கோபில மகர்ஷி இப்படி சொன்னார், உங்களோட புத்திரன் முட்டாளாயிட்டு
ஜெனிச்சிடுவர். அதுல இனி மாற்றொன்னும் முடியாது. சாபம் கொடுத்தா கொடுத்ததுதான், முட்டாளாயிட்டு தான் ஜெனிப்பர். ஆனா அதுக்கப்புறமா அவரு வித்வான் ஆயிடுவர். நீங்கள் கவலைப்படாதங்கோ. ஸ்லோகம் 50. இதி தத்தவரசோத முதிதோ பூத்விஜர்ஷபா இஷ்டிம் சமாப்ய விப்ரான் வை விசசர்ஜயதாவிதே. இதி தத்தவரஹ சஹ அத முதிதஹ அபூத் த்விஜவர்ஷபஹ இஷ்டிம் சமாப்ய விப்ரான் வை விசசர்ஜயதாவிதி. இப்படி வரம் கிடைச்ச தேவதத்தன் அப்படிங்கிற பிராமண உத்தமன் ரொம்ப குஷியாயிட்டு, சந்தோஷமாயிட்டு, சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு இருந்தார். யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணினார். பிராமணாளுக்கெல்லாம் வித்யாமண்ணம் எல்லா தானங்களும் கொடுத்து யாத்திரை அனுப்பினார். சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்பினார். ஸ்லோகம் 51. காலேன கியதா தஸ்ய பார்யா ரூபவதி சதே கர்ப்பம் ததார காலே சா ரோஹிணி ரோஹிணி சமா. காலேன கியதா தஸ்ய பார்யா ரூபவதி சதி கர்ப்பம் ததார காலே சா ரோஹிணி ரோஹிணி சமா. கொஞ்ச காலம் கழிஞ்சோன தேவதத்தனோடு அழகாயிருக்கிற பதிவிரதையாயிருக்கிற மனைவி, சந்திர பத்னியாயிருக்கிற ரோஹிணிக்கு ஈக்குவலான ரோஹிணி அப்படிங்கிற மனைவி யதாகாலம் கர்ப்பிணியான. ஸ்லோகம் 52. கர்ப்பாதானாதிகம் கர்ம சகார விதிவத்விஜ பும்சவன விதானம் ச ஷிங்காரகரணம் ததா. கர்ப்பாதானம் ஆதிகம் கர்ம சகார விதிவத் திஜஹ பும்சவன விதானம் ச ஸ்ருங்காரகரணம் ததா. சந்திரனோடு மனைவியான ரோஹிணிக்கு ஈக்குவலான அழகோடு கூடின தேவதத்தனோடு அழகான மனைவி, அவளுக்கு பேரும் ரோஹிணிதான். அந்த தேவதத்தனோடு மனைவியா இருக்கிற ரோஹிணி யதாகாலம் கர்ப்பம் தரிச்சோன தேவதத்தன் அவளுக்கு ஷோடச கர்மங்களில கர்ப்பாதானம், பும்சவனம், ஸ்ருங்காரகரணம் அப்படின்னா சீமந்தம் இப்படி இருக்கிற சம்ஸ்கார கர்மங்கள் எல்லாம் யதாவிதி நடத்தினார். ஸ்லோகம் 53. சீமந்தோன்னயனம் செய்வ கிருதம் வேத விதானத ததௌ தானானி முதிதோ மத்வேஷ்டிம் சஃபலாம் ததா. சீமந்தஹ உன்னயனம் ச ஏவ கிருதம் வேத விதானதஹ ததௌ தானானி முதிதஹ. மது தே இஷ்டிம் சஃபலாம் ததா. വേദവിധി അനുസരിച്ചാണ് സീമന്ത സംസ്കാരം. செஞ்சார். அதுக்கப்புறமா புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணினதாலே யாக்குமே இப்படி ஒரு புத்திரன் ஜனிக்க போறது, மனைவி கர்ப்பம் தரிச்சிருக்கா இப்படின்னு சந்தோஷப்பட்டு நிறைய தானங்கள் எல்லாம் பண்ணினார். ஸ்லோகம் 54. சுபேஹினி சுஷுவே புத்திரம் ரோஹிணி ரோஹிணி சுதே தினே லக்னே சுபேத்யர்த்தம் ஜாத கர்ம சகாரச. சுபே அஹ்னி சுஷுவே புத்திரம் ரோஹிணி ரோஹிணி யுதே தினே லக்னே சுபே அப்தியர்த்தம் ஜாத கர்ம சகாரசக. ஒரு சுபதினத்துல தேவதத்தனோட மனைவியாயிருக்கிற ரோஹிணி புத்திரனை பிரசவிச்சா. அந்த புத்திரனோட நட்சத்திரம் ஜனிச்ச நட்சத்திரம் அப்படிங்கிறதும் ரோஹிணி. ரொம்ப ரொம்ப சுபமான நட்சத்திரம். ஜனன சமயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல டாப் மோஸ்ட் சுபமான டைம்லயாக்கும் அந்த குழந்தை பிறந்தது.
அதனால தேவதத்தன் அந்த குழந்தைக்கு ஜாதகர்மம் அப்படிங்கிற சம்ஸ்காரம் நிர்வகிச்சார். ஷோடச கர்மங்களில ஒன்னாக்கும் ஜாதகர்மம். ஸ்லோகம் 55. புத்திரதர்ஷனகம் கிருத்வா நாம கர்ம சகாரஜ உதத்ய இதி புத்திரஸ்ய கிருதம் நாம புராவிதா. புத்திரதர்ஷனகம் கிருத்வா நாம கர்ம சகாரஜ உதத்ய இதி புத்திரஸ்ய கிருதம் நாம புர ஆவிதா. யதாகாலம் புத்திரனை பார்த்தார், நாமகரணம் பண்ணினார். ரொம்ப ரொம்ப சிரேஷ்டரான அவரு தேவதத்தன். நிறைய நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார். அதனால அவரு புராவித். அதனாலேயே அவரு புத்திரனுக்கு உதத்யன் அப்படிங்கிற நாமத்தை கொடுத்தார். ஸ்லோகம் 56. சச்சாஷ்டமே ததா வர்ஷே சுபே வை சுபவாசரே தஸ்யோபநயனம் கர்ம சகார விதிவத் பிதா. ச ச அஷ்டமே ததா வர்ஷே சுபே வை சுபவாசரே தஸ்ய உபநயனம் கர்ம சகார விதிவத் பிதா. 8வது வருஷம் ஒரு சுபதினத்துல சுபமான முகூர்த்தத்துல அந்த குழந்தைக்கு 8வது வயசு ஆனோன அந்த குழந்தைக்கு உதத்யன் அப்படின்னாக்கும் பேரு போட்டார் தேவதத்தன். அப்ப உதத்யனுக்கு 8வது வயசுல ஒரு சுபநாளில சுப முகூர்த்தத்துல விதி அனுசரிச்சு அப்பாவான தேவதத்தன் புத்திரனுக்கு யஜ்ஞோபவீத சம்ஸ்காரம் ஷோடச வர்க்கத்துல ஒன்னாக்கும் உபநயனம் பூணோல் போடுற அந்த கர்மத்தை நிர்வகிச்சார். ஸ்லோகம் 57. வேதமத்யாபயாமாச குருஸ்தம் வை விரதே ஸ்திதம் நோச்சசார ததோதத்ய சம்ஸ்திதோ முக்தவத்ததா. வேதம் அத்யாபயாமாச குருஹு தம் வை விரதே ஸ்திதம் ந உச்சசார ததஹ உதத்யஹ சம்ஸ்திதஹ முக்தவத் ததா. பிரம்மச்சரிய விரதஸ்தனாயிருக்கிற புத்திரனை பூணோல் போட்டதுக்கு அப்புறம் அந்த புத்திரனுக்கு மந்திரங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். பிரம்மச்சாரியான புத்திரனுக்கு பூணோல போட்டதுக்கு அப்புறம் பிரம்மச்சாரியான அந்த புத்திரனுக்கு குரு வேதம் படிப்பிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். ஆனா அந்த புத்திரன் ஒரு வார்த்தை கூட பேசலை. ந உச்சசார ததஹா உதத்யஹா. ஒன்னும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தார், முட்டாள் மாதிரி. சொல்றதும் திருப்பி சொல்றதுக்கு தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தார் அந்த புத்திரன். ஸ்லோகம் 58. பகுதா பாடித பித்ரா நததார மதிம் ஷடா மூடவதிஷ்டதேத்யர்த்தம் தம் சுஷோஜ பிதா ததா. பகுதா பாடிதஹா பித்ரா ந ததார மதிம் ஷடா மூடவது திஷ்டதே அத்தியர்த்தம் தம் சுஷோஜ பிதா ததா. அப்பா புத்திரனை படிப்பிக்கிறதுக்கு பல தரத்திலையும் முயற்சி பண்ணினார். அந்த முட்டாளோட புத்தியில ஒன்னும் நுழையலை. என்ன சொல்லிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு மந்தபுத்திய மாதிரி இருந்த அவனை நினைச்சிட்டு அப்பாவான தேவதத்தன் ரொம்ப ரொம்ப துக்கிச்சார். ஸ்லோகம் 59. ஏவம் குர்வன் சதாபியாசம் ஜாதோ த்வாதச வார்ஷிகா ந வேத விதிவத் கர்த்தும் சந்தியாவந்தனகம் விதிம். ஏவம் குர்வன் சதா அபியாசம் ஜாதஹ த்வாதச வார்ஷிகஹ ந வேத விதிவத் கர்த்தும் சந்தியாவந்தனகம் விதிம். இப்படி சதா படிப்பிச்சுட்டே இருந்தார். 12வது வயசுக்கு அந்த புத்திரன் வந்தாச்சு.
8ാவது വയസ്സിലെ പൊട്ട പൂണോലാക്കും. 4 വർഷം പഠിപ്പിച്ചിട്ടും ഒന്നും മണ്ടയിൽ ഏറിയിട്ടില്ല. ഇരുന്നിട്ടും വിധി അനുസരിച്ച് സന്ധ്യാവന്ദന കർമ്മങ്ങൾ കൂടിയും ചെയ്യறதுக்கு அந்த പുത്രൻ പഠിക്കവേ இல்லை. എത്ര ചൊല്ലിക്കൊടുത്തിട്ടും അതൊന്നും തെരിയമാട്ടേങ്கிறது. ഗായത്രി മന്ത്രമൊന്നും ചൊല്ലறதுக்கு வரமாட்டேங்கிறது. என்ன சொல்லி கொடுத்தானாலும் செய்ய தெரிய மாட்டேங்கிறது. ശ്ലോകം 60. മൂർഗോ ഭൂതിതി ലോകേഷു ഗദാവാർത്താദി വിസ്തര ബ്രാഹ്മണേഷു ച സർവേഷു താപസേഷ്വിതരേഷു ച മൂർഗഃ അഭൂത് ഇതി ലോകേഷു ഗദാവാർത്ത അതിവിസ്തര ബ്രാഹ്മണേഷു ച സർവേഷു താപസേഷു ഇതരേഷു ച. ബ്രാഹ്മണാളോടും താപസர்களோடும் அதே மாதிரி எல்லாரோடும் இடையில இவன் ஒரு முட்டாளாக்கும் அப்படிங்கிற பேச்சு எல்லாரோட இடையிலையும் இருந்தது. தேவதத்தனோட புத்திரன் ஒரு முட்டாளாக்கும், அவனுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது, அவனுக்கு புத்தியே இல்லை இப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டா. ശ്ലോകം 61. ജഹാസലോകസ്തം വിപ്രം യത്ര യത്ര ഗതം മുനേ പിതാമാത നിനിന്ദാദ മൂർഗം തമതി ഭർസയൻ. ജഹാസ ലോകഃ തം വിപ്രം യത്ര യത്ര ഗതം മുനേ പിതാമാത നിനിന്ദ അത മൂർഗം தம் அதிபர்சயன். போற இடத்துல எல்லாம் இந்த உலகத்துல எல்லாரும் இந்த பிராமண குமாரனை பார்த்து பரிகாசம் பண்ணினா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இப்படி ஒரு புத்திரன் பிறந்ததே அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணினா. சிலவா பரிதாபமா பார்த்தா. அப்பாவும் அம்மையும் அந்த முட்டாளான புத்திரனை திட்டி திட்டி வெறுத்து போயிட்டா. ശ്ലോകം 62. നിന്ദിതോദ ജനൈ കാമം പിതൃഭ്യാമത ബാന്ധവൈ വൈരാഗ്യമഗമദ്വിപ്രോ ജഗാദവനമപ്യസൗ. നിന്ദിതഃ അദ ജനൈഃ കാമം പിതൃഭ്യാമത ബാന്ധവൈഃ. വൈരാഗ്യം ആഗമത് വിപ്രഹ ജഗാമ വനം അഭി അസൗ. அப்பா அம்மை பந்துஜனங்கள் அதே மாதிரி உற்றார்கள் உறவினர்கள் அதே மாதிரி அந்த ராஜ்யத்திலே இருக்கிறவா எல்லாரும் ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா அந்த புத்திரனை, அந்த பிராமண குமாரனுக்கு. அதனால வைராக்கியம் வந்தது. இப்படி எல்லாரும் என்ன திட்டுறாளே அப்படின்னு மனம் நொந்து போச்சு. எனக்கு ஆரும் இல்லையே என்ன எல்லாரும் திட்டுறாளே அப்படின்னு வைராக்கியம் உண்டாயிட்டு வனத்துக்கு போயிட்டார் அந்த புத்திரன் 12வது வயசுல. ശ്ലോകം 63. അന്തോവരസ്തദാ പങ്കോർനമൂർഗസ്തു വരസ്മൃത ഇത്യുക്തോസൗ പിതൃഭ്യാം വൈ വിവേശകാനനം പ്രതി. അന്തഃ വരഃ തദാ പങ്കുഃ ന മൂർഗഃ തു വരഃ സ്മൃതഃ. ഇതി ഉക്തഃ അസൗ പിതൃഭ്യാം വൈ വിവേശകാനനം പ്രതി. കുരുടനായിരുന്നാലും പരവായില്ലേ, நொண்டியாயிருந்தாலும் பரவாயில்லை, இந்த முட்டாளா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்பாவும் அம்மாவும் இப்படி சொன்னதை கேட்ட அந்த புத்திரன் வனத்துக்கு யாத்திரையானான். மனசுல வைராக்கியம் வந்துடுத்து. இனி எனக்கு வாழவே பிடிக்கலையே, இப்படி எல்லாரும் என்னை இன்சல்ட் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு வனத்துக்கு போயிட்டார். ശ്ലോകം 64. ഗംഗാ തീരേ ശുഭേ സ്ഥാനേ കൃത്വോടജമനുത്തമം വന്യാമൃത്യും ച സങ്കൽപ്യ സ്ഥിതസ്തത്ര സമാഹിത. ഗംഗാ തീരേ ശുഭേ സ്ഥാനേ കൃത്വാ ഉടജം അനുത്തമം വന്യാമൃത്യും ച സങ്കൽപ്യ സ്ഥിതഃ തത്ര സമാഹിതഃ. கங்காதீரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல இடத்துல அழகா இருக்கிற ஒரு பர்ணசாலை உண்டாக்கிண்டு வனத்துல கிடைக்கிற பலமூலாதிகள் எல்லாம் சாப்பிட்டு ஏகாகிரமான
கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு அங்க அந்த பாலன் இருந்தார். ஸ்லோகம் 65. நியமம் ச பரம் கிருத்வா நாசத்யம் பிரப்ரவீம்யஹம் ஸ்திதஸ்தத்ராஶ்ரமே ரம்யே பிரம்மச்சர்யவ்ரதோ ஹி சா. நியமம் ச பரம் கிருத்வா ந அசத்யம் பிரப்ரவீமி அஹம் ஸ்திதஹ தத்ர ஆஸ்ரமே ரம்யே பிரம்மச்சர்யவ்ரதஹ ஹி சஹ. நான் பொய் அப்படிங்கிறது சொல்லவே மாட்டேன் அப்படின்னு ஒரு திருட பிரதிஜை செஞ்சுட்டு 12 வயசு மட்டும் இருக்கிற அந்த பிராமண குமாரனாயிருக்கிற சிரேஷ்டன் பிரம்மச்சரிய நிஷ்டையோடு கூட்டிட்டு அழகா இருக்கிற அந்த ஆசிரமத்துல வசிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு திருதிய ஸ்கந்தத்துல 10வது அத்தியாயம் தேவி பாகவதத்துல முடிவடைகிறது.